ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கறி எடுத்துருக்கோம் கடைசி ஆடி சனிக்கிழமை தான். அன்னைக்கு வந்துட்டு கறி கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால கறி எடுக்க முடியாதுன்ட்டு ஆவணி 1ஆந்தேதி தான் கடைசி அடியே கொண்டாடுறதுக்காண்டி கறி எடுத்துருந்தோம். 1 கிலோ ஆட்டுக்கறி தான், கூழ் கறி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் எலும்பு, ஈரல், இது கல்லீரல் எல்லாமே இருக்கும். அதில் அதை கழுவி அப்படியே குக்கரில் வேக வச்சுட்டேன். குக்கரில் தான் குழம்பு ஒரே மொத்தமாக கூட்டி வைப்பேன். இந்த தடவை சட்டியில் வச்சு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு சட்டியிலே வேக வச்சோம்னா டயம் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு குக்கரில் வந்துட்டு கறியை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர்லேயே தாளித்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன். மஞ்சப்பொடி, உப்பு, எண்ணெயெல்லாம் போட்டு குக்கர்லேயே வச்சு விட்டாச்சு. உங்கள் விசிலுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து தேங்காய் சில்லை பின்னாடி இருக்குங்க ப்ரௌன் கலரில், அதெல்லாம் சீவி எடுத்துகிட்டு ஒரே வெள்ளை கலரில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி. அது மூலயமே கறியுமே வெந்துருச்சா, அதையுமே எடுத்து வெந்துருச்சா என்ன பார்த்துட்டு இருந்தேன். அதை கொஞ்சமே எடுத்து வச்சுருந்தேன். தம்பிங்களுக்கு மிளகு பொடி போட்டு குடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். நீ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன், என்னென்னு செய்கிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் தேங்காய் சில்லையுமே அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சினதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்துட்டு எண்ணெயிலே வதக்கினா தான் அது கரையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், தேவையான எண்ணெய். சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டாச்சு. அடுத்து தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் போட்டாச்சு. அது போட்டதுக்கப்புறம் இந்த கொழுப்பை தான் தூக்கி போட்டேன். அது நல்லா ஸ்லோவாக வச்சு அது நல்லா சுருங்க அன்றைக்கி நல்லா வேக வச்சுருங்க எண்ணெயிலேயும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் மசால் பொடியெல்லாம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா, பிரியாணி பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, அடுத்து வீட்டு குழம்பு பொடி, மட்டன் பொடி எல்லாமே சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறம் அந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையுமே அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கறியுமே அதை கூட போட்டாச்சு. உப்பு ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டாச்சுல, அதனால பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையுமே ஊற்றி விட்ருங்க. கறி வேக வச்ச தண்ணி இருக்கும்ல அதையுமே அதோட ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஹையில் வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சே வேக விடுங்க. அது நல்லா வெந்துடும். பிள்ளைங்களுக்குமே அந்த கறி வேக வச்ச தண்ணியில் மிளகு பொடி போட்டு கொடுத்தேன், சூப்பராக இருக்குதுன்னு குடித்தாங்க. இனிமேல் குடல் வாங்கி அப்படி செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன். அடுத்து கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் மெயின் பாயிண்ட்டே இருக்குது. கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் பச்சை எண்ணெய் மேலே ஊற்றி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு பொடி உங்களுக்கு தேவையான அளவு போட்டு கிண்டி விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. வாடையுமே ஃபங்க்ஷன் கறியில் அடிக்கிற வாடை அடிச்சிச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.